என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் ஒரு முறை செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த நாளின் முடிவில் நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலேயே இன்று சதுர்த்தி நாள், அதனால் விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை கேட்காமல் சென்று விடாதே. என் குழந்தையே, நான் எதையும் சர்வசாதாரணமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் புரியாதபடி உனக்கு சொல்லிவிடுவதும் இல்லை. விநாயக பெருமானை நினைத்து இந்த நாளில் நீ செய்யும் செயல்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பது அறிந்த உண்மை. அப்படியானால் இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை நம் தாய் நமக்கு சொல்ல துடிக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு உன் அம்மா நடத்த நினைக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நாம் கட்டாயமாக எதிர்கொண்டு விட முடியும். அதுபோலத்தான் உன்னோடு நான் இருப்பதையும் நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு சரியான முறையில் உன் வாழ்க்கையையும் நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு என்னவெல்லாமும் நடத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நாளில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்களை முற்றிலுமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி துணையிருந்து உன்னை நான் முன்னெடுத்து வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு உனக்கான ஒன்றை முன்னின்று உருவாக்கு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நாளில் இனி உன்னோடு உனக்கே என்று நான் துணையிருந்து நடத்துவதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவருக்கு நன்றி சொல்ல நம் தாய் சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நாம் சற்று ஆழமாக உணர்ந்து கொண்ட பிறகுதான் அதில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நாம் தேட முடியும். நாம ஒரு முடிவுக்கு வருவதும் நாம ஒரு செயலை செய்வதும் நாளை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நம்பிக்கையையும் தந்து விடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மை தேடி வரும் தெய்வம் நம்மை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தானே நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் உணர்ந்து உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பது போல இனி உனக்கும் என்னவாகும் என்பதனை எல்லாமும் நீ தேடி பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதுதான் நமக்கு நடக்கும் என்ற ஒரு உத்திரவாதம் உனக்கே என்று வந்து விட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் கலங்கிட தேவையில்லை. இந்த வாழ்க்கையை எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை மனம் வருத்தம் கொண்டு நிற்க தேவையில்லை என்பதுதான் உண்மை. யாரை பற்றியும் என் பிள்ளை கலங்காதே. உனக்காக வருத்தப்படவோ உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவோ உன்னை தூக்கி நிறுத்தவோ இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொள்.
எது போன்ற மனநிலையிலும் என் பிள்ளை வாழக்கூடிய வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று நீ உணரும் காலம் உனக்கே வந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உனக்குள் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் இனி உனக்கு எல்லா நம்பிக்கையும் ஒரு சேர கிடைக்க வேண்டும். நான் இருப்பதில் உன்னுடைய தேடல்களும் தேவைகளும் ஒவ்வொன்றாக உன்னை வந்து சேர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள், நாம் எப்பொழுதும் யோசித்து பார்த்திடாத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் தெய்வமான இந்த வராகி உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒட்டு மொத்தமான மாற்றங்களையும் என் பிள்ளை கண்டு பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒட்டு மொத்தமான சந்தோஷங்களை உணர்ந்து நீ பெருவாழ்வு வாழத்தான் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு நடக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக இனிமேல் எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை மறந்து விடாது. காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் போல உன்னை அன்போடு அழைத்து அரவணைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் இனி உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீ தொலைக்காதே. எந்த விஷயங்களையும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. வேண்டியது எல்லாமும் வேண்டியது போல உனக்கு நடத்தப்படக்கூடிய நேரம் அல்லவா? உன் விருப்பங்கள் எல்லாமும் உன் விரும்பிய அத்தனை எண்ணங்களிலும் உனக்கு நடத்தக்கூடிய நேரம் அல்லவா? அத்தனையிலும் உன்னை நீ நம்பிக்கையோடு வாழ வைக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் என்பதனை நீ மறக்காது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட தயாராகு. உனக்கென்று நான் இருப்பதில் இனி எந்த நாளிலும் உன் வெற்றி உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதனை தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி செதுக்கிக் கொண்டே இரு. எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் என் பிள்ளை தன்னுடைய சிந்தனைகளை ஒரு நாளும் விட்டு விடாது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதனை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது நம்மை தேடி நடக்கும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாமும் கட்டுப்பட்டு நீ நடந்து கொண்டிருப்பாயானால் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். எந்த ஒரு விஷயத்திலும் நீ விரும்பியதை எல்லாமும் நீ சரியாக உணரும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் நீ உணர வேண்டும். இத்தனை காலமும் நாம் கலங்கியது எல்லாமும் போதும். இத்தனை காலமும் நாம் வருந்தியது எல்லாமும் போதும். இனிமேலும் உன்னை தேடி நான் இருக்கும் இது போன்ற காலகட்டங்களை நீ சரி செய்து முன் நிறுத்தி விட்டாலே அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு வாழ்ந்து காட்டி விடுவாய் அல்லவா? எந்த இடத்திலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விடுவாய் அல்லவா? அது போதும். அத்தனைக்கும் மாற்றாக என் பிள்ளை தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கட்டாயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காது. முன்னின்று எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ செய்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காது. காலமும் நேரமும் உன்னோடு தான் இருக்கும்.
என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு விஷயம் நடக்காது என்பதனை புரிந்து கொள். எதையுமே உனக்கு தெரியப்படுத்த நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்திவிடவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் உன்னை வழிநடத்திவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிடு. ஒட்டுமொத்த ஆச்சரியங்களையும் என்னவென்று ஏற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ பழகிவிடு. எதையுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு தான் எதிர்கொள்கிறாய் என்பதில் உனக்குள் எப்பொழுதும் குழப்பம் வேண்டாம். நேரத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீ எதையாவது மாற்றி மாற்றி யோசித்து கொண்டிருக்காது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டும். ஏது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் ஒரு மாறுதல் உனக்கு கிடைக்கும் போது நீயும் உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, இது நாள் வரையிலும் உன்னுடைய சிந்தனைகளை நீ நிலைநிறுத்துவாய் என்றால், இது நாள் வரையிலும் உன்னுடைய சிந்தனைகளை நாம் உருவாக்குகிறோம் என்றால், நிச்சயமாக இதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டிலும் இனிமேல் எது நடப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டு கொண்டு வந்துவிடு. அதிலிருந்து உன்னை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க முன் வந்துவிடு. எதுவானாலும் நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தை நீ கைவிட்டு விடாதே. காலத்தின் கட்டாயம். இனிமேலும் என் பிள்ளை எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தை நீ வணங்கினாலும், எந்த ஒரு தெய்வத்தை அந்த நாளில் நீ நினைத்திருந்தாலும், கடைசியாக சந்திர பகவானுக்கு நீ நன்றி சொல்லி பழக வேண்டும். சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் எப்பொழுதும் பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்து விட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கே என்று எதையுமே நான் சொல்லிவிடும் இந்த நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் இனி யோசித்து கலங்குவதை விட்டுவிடு. உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சுற்றி நடப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்பொழுதும் போல உனக்கு எல்லாவற்றிலும் நன் மதிப்பை தந்துவிடுகின்ற இந்த நேரம் இனி முழுமையிலும் உன்னுடைய சிந்தனைகளை என்னவென்று யோசிக்க பழகிவிடு. முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்து நான் தரும் எல்லாவற்றிலும் உன்னை நீ மேன்மைப்படுத்தி கொண்டே இரு. காலம் உனக்கு எல்லா பலனையும் சரியாக சொல்லித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் இருந்து இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை இனி கலங்காதே. உன்னை சுற்றிலும் ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டாலே உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இனி எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன்னுடைய புரிதல் ஒன்றே இந்த வாழ்க்கையை இனி எப்பொழுதுமே முன்னெடுத்து செல்வது. சந்திர பகவானுக்கு நன்றி சொல்ல எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். சந்திர பகவானினுடைய அன்பையும் அருளையும் எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன தேடினாய், எதை பெற நினைத்தாய் என்பதனை நீ மறக்காதே. எதை பெற உணர்கிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் என் பிள்ளை இதுவரையிலும் நீ சந்தித்த எல்லா விஷயங்களையும் நீ ஒன்று விடாமல்
என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகு. ஒன்று விடாமல் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அம்மாவினுடைய அருளால் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். உன் தாயின் அருளோடு இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ ஏற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் நம்பிக்கையோடு நாம் இருந்து விட்டோமானால் நம்மை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான முற்றுப்புள்ளியை இந்த வாழ்க்கை வைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது. உன்னை தேடி பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனையும் புரிந்து கொண்டே இரு. சந்திர பகவானினுடைய அருளை நீ பெறுகின்ற வேளையில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரியாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலத்தின் கட்டாயம் உனக்கு எல்லாவற்றையும் இனி முன்னின்று உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தினால் இனி நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள். உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள். யாரையும் எப்பொழுதும் என் பிள்ளை பகைத்து கொள்ளாதே. உன்னை ஒருவர் பகைத்து கொண்டால் ஒதுங்கி சென்று விடு. எப்பொழுதும் போல நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நீயாக இருந்து உனக்குரிய தேவைகளோடு உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக நீ உருவாக்கிவிட கற்றுக்கொண்டாலே அது போதும். நல்லது என்றும் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாகவே உணர்ந்து நடந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையே, எந்த காலத்திலும் உனக்காக நல்லது செய்யக்கூடியவர்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி நான் வருவதில் இந்த வாழ்க்கையும் உனக்குள் நல்ல நம்பிக்கையை தந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வத்தோடு நான் எப்பொழுதுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவோடு உன்னை பின்னி பிணைத்து எல்லா நிலைகளிலும் உன்னை சந்தோஷத்தின் பாதையில் நான் அழைக்கிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்து முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் நான் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. வேண்டியது எல்லாமும் வேண்டியது போல இனி உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை தெரிந்து கொள். உன் விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன் மனநிலையில் நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால், உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இனி அடுத்தடுத்து நடக்கும் எந்த விஷயமானாலும் அதிலிருந்து நீ எல்லாவற்றையும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் வருவேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை எல்லாமும் மாற்றிக்கொண்டு நீ மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மன நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்குவதை இனி காண நான் விரும்பவில்லை என்பதனை நீ ஏற்றுக்கொள். அடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமும் உன்னை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்து விட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காது. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.